Hello friends, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேங்க்குக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நம்ம போடுறது மூலிமா நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ ஒரு மோனோ பம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்மர்சிபிள் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்கும். அது மோனோ பம்புன்றது வந்து தண்ணிக்கு வெளியே இருக்கும். அப்படி மோனோ பம்புன்றது வந்துட்டு ப்ளக்கில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இதுக்கு வந்துட்டு தண்ணி ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா டேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆகிடும். தண்ணி வந்து டேங்க்கில் வந்து லோ லெவலுக்கு வந்துடுச்சு, நம்ம செட் பண்ணியிருக்கிற லோ லெவலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மோட்டர் ஆன் பண்ணி விட்டுரும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 year வாரண்ட்டி நாங்கள் கொடுக்குறோம். ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட்டில் வந்துட்டு மெயின் ஒயர்னு 3 வந்திருக்கும். 2 ஃபேஸ் வரும், ஒரு நியூட்ரல். ஒரு ஃபேஸ் ஒயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்புட் கொடுக்கணும். இன்புட் மெயின் வோல்டேஜ் அப்படியே கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து அவுட்புட், அது வந்து மோட்டருக்கு போகிற ஃபேஸு. சரிங்களா? இப்போது மோட்ரு எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுன்றது வந்துட்டு நம்ம கண்ட்ரோலர் டிவைஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் ஆஃப் அதுதான் பண்ணும். நம்ம வந்து மெயின் சப்ளை எப்போயுமே ஆன்லேயே வச்சிடலாம். அதாவது டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போதுட்டு மோட்டரை ஆன் பண்ணணும். அப்போ வந்து ஃபேஸ் அந்த மோட்டருக்கு சப்ளை போகும். டேங்க்கில் தண்ணி வந்துட்டு ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அந்த ஃபேஸ் சப்ளை ஆனது கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்துட்டு நம்ம ஃப்ளோட் சென்சார் போடுவோம். தண்ணியோட வாட்டர் லெவல் நம்ம மிஷினுக்கு தெரியறதுக்காக. அதுக்கான சென்சார் ஒயர் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். நம்ம இதுக்கு சிசிடிவி 3+1 கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு 4 கோர் ஒயர் இருக்கும். அதே மாதிரி கோர் தான் நம்ம ப்ராடக்ட்லேருந்து வெளியே வரும். அதே சிசிடிவி ஒயரே கூட நம்ம வந்துட்டு டேங்க்லேருந்து நம்ம மோட்டர் வரைக்கும் லே பண்ணி கொண்டு வந்துட்டு 4 ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் சென்சாருக்கு 2 ஒயர் வரும். ஸோ 2 சென்சார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 2. ஸோ 2 ஒயர் வந்து டாப் லெவலில் நம்ம போட போகிற அந்த சென்சாருக்கும், 2 ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் நம்ம போட போகிற சென்சாருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் ஒயர் நம்ம 4 ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பக்காவாக டேப் அடிச்சிருங்க. அது ரெண்டும் ஒன்றுக்கு எதுவும் ஷார்ட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு டேங்க்கில் தண்ணி ஃபுல்லானது கம்மியானது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. தண்ணி இருக்கும் போதே மோட்டர் ஆன் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு தனித்தனியாக ஒயர் ஒன்றுத்துக்கும் டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக இன்சுலேட் பண்ணிவிடுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 4.5 ஹெச்பிக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லைஃப் டைம் உங்களுக்கு இருக்கும்.
ஒயர் கனெக்ஷன் ஒர்க் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு நீட்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்காக ஒரே ஒரு ஹோல் மட்டும் வாலில் போட்டுக்கிட்டால் போதும். போட்டுக்கிட்டு நம்ம அந்த ஒயரிங் ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஒயரிங் பைப் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரே ஒரு பீஸை வந்துட்டு நீங்கள் அந்த வாலில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்லேயும் அதே மாதிரி ஒன்று இருக்கும், அதை அப்படியே நீங்கள் ஸ்லைட் பண்ணி லாக் பண்ணிட்டாலே அது அழகாக நிற்கும். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்டிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே அப்படின்ட்டு தெரிகிற வரைக்கும் அப்படியே லூஸாகவே இருக்கட்டும். எல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பக்காவாக ஒர்க் ஆகுது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா ஒயர்லாம் நீட்டாக டேக் பண்ணி பேக் பண்ணிடணும். ஓகேங்க, இப்போ ப்ராடக்ட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே போய் டேங்க்கில் வந்துட்டு சென்சார் மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக எது மேலே ஹை லெவலில் போடணும், எது லோ லெவலில் போடணுன்றதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம தண்ணியில் ப்ளேஸ் பண்ணிடணும். ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வந்துட்டு சென்சாரை வந்து தூக்கினா ஒர்க் ஆகுதா, டவுன் பண்ணால் ஆஃப் ஆகுதா, அதெல்லாமே நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சென்சாரை போட்டுடலாம். தண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஷாக் எதுவுமே வராது இதில்.